ஸோ ஹலோ பீப்புள் அண்ட் மைக்கீஸ் எனக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து பார்த்தோம்னாக்கா ஆந்திர பிரதேசில் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ஒரு ராக்கெட் லான்ச் நடக்கும்போது பாகுபலி ராக்கெட் லான்ச் நடக்கும்போது ஐயோ பாகுபலி ராக்கெட் லான்ச்சா என்னையா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டுட்ருப்பீங்க. ஸோ ஆமாங்க, பாகுபலி ராக்கெட் லான்ச் அப்படின்றது ஒன்று ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து பார்த்தோம்னாக்கா இன்றைக்கி லான்ச் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அதாவது இது வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு 90 செகண்ட்ஸ் டிலேயில் தான் வந்து பார்த்தோம்னாக்கா டியூ டு த எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ்னால ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து பார்த்தோம்னாக்கா இது வந்து பார்த்தோம்னாக்கா ப்ளேஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னாக்கா 8:55 AM வந்து பார்த்தோம்னாக்கா லான்ச் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ இது வந்து என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இந்த பாகுபலி ராக்கெட் லான்ச் ஏன் அப்படி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தோம்னாக்கா இது வந்து ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி வந்து பார்த்தோம்னாக்கா இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதாவது ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் அப்படின்ற ஒரு யூஎஸ் கம்பெனி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டு இந்த மாதிரி இந்தியாவுக்கும் யூஎஸ் கம்பெனியும் வந்து பார்த்தோம்னாக்கா அக்ரிமெண்ட் போட்டு இந்த ராக்கெட் லான்ச் வந்து நீங்கள் லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு ரொம்ப வந்து பார்த்தோம்னாக்கா ஹெவியான ஸ்ட்ராங்கான ஒரு ராக்கெட்டு அப்படின்றதுனால இதுக்கு வந்து பாகுபலின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் பாகுபலி 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சர்ச் பண்ணிட்டு எல்லாரும் தேடிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கான ரீசன் இதுதான். ஸோ இந்த ராக்கெட் லான்ச் அப்படின்றது வந்து பார்த்தோம்னாக்கா என்னன்னா, இது வந்து ப்ளூ பேர்ட் 6 அப்படின்ற ஒன்று வந்து பார்த்தோம்னாக்கா அதோட முதுகில் வந்து பார்த்தோம்னாக்கா சுமந்துட்டு போகுது. அதாவது நம்ம பாகுபலி பிரபாஸ் எப்படி அந்த சிவலிங்கத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணி தூக்கிட்டு போறாரோ, ஸோ அந்த மாதிரி இந்த ப்ளூ பேர்ட் 6 அப்படின்றது தன்னோட வந்து பார்த்தோம்னாக்கா முதுகில் வந்து பார்த்தோம்னாக்கா அதாவது ஹோல்ட் பண்ணி போயிட்டு அந்த எர்த்தோட ஆர்பிட்டில் வந்து பார்த்தோம்னாக்கா அது வந்து பிளேஸ் பண்ணோம். ஸோ அதோட விஷயமே அதுதான், அதை ரிலீஸ் பண்ணோம். ஸோ அந்த ப்ளூ பேர்ட் 6 அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, இது வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் டெலிகம்யூனிகேஷன் அதுக்காகவே இது டெஸ்ட் பண்ணுறதுக்காக அங்கே அனுப்பிச்சுட்ருக்காங்க. அதாவது எலான் மஸ்க் வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்டார்லிங்க் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து வச்சுருக்காரு. ஸோ அது என்ன பண்ணுன்னா, அந்த ஸ்டார்லிங்க் கம்பெனி வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு சேட்டலைட் வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்பேஸில் வந்து பார்த்தோம்னாக்கா இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சேட்டலைட்லேருந்து பார்த்தோம்னாக்கா ஒரு செட் ஆஃப் சிக்னல்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா டிஷ்ஷுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா அது சிக்னல்ஸ் வந்து அதை அனுப்பும். அந்த டிஷ் வந்து ரிசீவ் பண்ணி நமக்கு அதை வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு இன்டர்நெட்டாவோ அல்லது ஒரு ஆக்சசரிஸாகவோ நமக்கு வந்து பார்த்தோம்னாக்கா அந்த டவரானது வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்கோட ஒரு பேசிக் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு டெலிகம்யூனிகேஷன் டிவைஸாகவே இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து இந்தியாவில் வந்து பார்த்தோம்னாக்கா செயல்படுத்துறதுக்காக தான் இந்த ப்ளூ பேர்ட் 6 அப்படின்றத ஒன்று பிளேஸ் பண்ணுறதுக்காகட்டி தான் இந்த பாகுபலி அப்படின்றத ஒன்று வந்து பார்த்தோம்னாக்கா அமைச்சிருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த பாகுபலி அப்படின்றதுக்கு எந்த ஒரு பெரிய ரீசனுமே இல்லை. இது வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன், அதாவது ஸ்ட்ராங்கான ஹெவியான ஒரு பொருளை இதை நாம் வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்பேஸில் கொண்டுட்டு போய் அனுப்பணும். ஸோ இதுதான் இதோட மெயினான விஷயமே. ஸோ இதோட கோல், அல்டிமேட் கோல் அப்படி என்னென்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம், டைரக்ட்லி டு த ஸ்மார்ட் ஃபோன்ஸ். இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எலான் மஸ்க் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு சேட்டலைட் வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்கையில் வந்து அதாவது ஆர்பிட்டில் வந்து செட் பண்ணியிருக்கா. அப்படி அந்த இதுலேருந்து சிக்னல்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா டிஷ்ஷுக்கு போவோம். டிஷ்லேருந்து பார்த்தோம்னாக்கா நம்ம மொபைல்ஸு டிவிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னாக்கா அந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டியானது வந்து பார்த்தோம்னாக்கா போய் சேரும். அதுவே இந்த இந்தியா பண்ணுற மிஷின் என்னன்னா, அந்த சேட்டலைட்லேருந்து டைரெக்டாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆர் டிவிஸ்க்கு வந்து பார்த்தோம்னாக்கா ஈஸியாக வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட விஷயம் உங்களுக்கு நான் அந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டார்லிங்க்கும் இந்த ஏஎஸ்டி கம்பெனிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து இந்தியா வந்து பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஹெவியஸ்டான, இது ரொம்ப பாகுபலி அப்படின்றதே நான் திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணுறது இது ரொம்ப ஹெவியான ஒன்று அப்படின்றதுனால தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, டு எலிமினேட் த நீட் ஃபார் ஸ்பெஷலைஸ்டு கிரவுண்ட் எக்யூப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது இப்போ கிரவுண்டில் இருக்க, அதாவது இதில் கிரவுண்டில் நிறைய இந்த டவரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதோட இந்த எக்யூப்மெண்ட்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காட்டி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்பேஸ்லேருந்து நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த சர்வீஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே மெயின் ரீசன்ஸாக இருக்குது. ஸோ இதோட இந்த சரி பாகுபலி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கியே, என்ன அதோட வெயிட்டு தான் என்னையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட 64 அதாவது 640 டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 640 டன்ஸ் அப்படின்னா, அதாவது ஒரு டன்னுனாலே நமக்கு தெரியும், அதாவது கிட்டத்தட்ட 1000 kg இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ராக்கெட் வந்து தான் பார்த்தோம்னாக்கா நம்ம ஸ்ரீஹரிகோட்டாவில் ஆந்திர பிரதேஷ்லேருந்து வந்து பார்த்தோம்னாக்கா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு இந்தியன்ஸாக வந்து பார்த்தோம்னாக்கா அதாவது ப்ரௌடாகக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். என்னையா சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது லான்ச் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரௌடு, நமக்கும் வந்து ஒரு சர்வீஸ் வந்து பார்த்தோம்னாக்கா ஈஸியாக வந்து சேரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்னால தான் நடந்திருக்கு இந்த
இந்த இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தோம்னாக்கா அனுப்பிச்சி விட்றதானது. அதாவது இஸ்ரோ கம்பெனிக்கும் ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் கம்பெனிக்கும் ஒரு மியூச்சுவலாக ஒரு அக்ரீமெண்ட் போட்டு ஒரு சூப்பராக வந்து பார்த்தோம்னாக்கா இதை வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஸோ இது வந்து இஸ்ரோ, அதாவது அந்த இஸ்ரோவோட சேர்மன் வந்து என்ன அதாவது அந்த நாராயணன் இருக்கா அப்படி. ஸோ அந்த நாராயணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம போயிட்டு இந்த பாகுபலி ராக்கெட்டை லான்ச் பண்ணுறோம்லையே, அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப இந்தியன்ஸ் பெருமைப்படக்கூடிய விஷயமாகவும் இருக்குன்னு இதவே சொல்கிறாரு. ஸோ இது மோடிஜி இதை அக்செப்ட் பண்ணி இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிமேட்டு அவங்க இஸ்ரோ வந்து பார்த்தோம்னாக்கா அவங்க வந்து இதுக்கு மேலே இன்டிமேஷன்ஸ் கொடுப்பாங்க, இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஸோ இதை சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் வந்து லீவ் ஆக்கிறேன். ஸோ தேங்க்யூ.